மாநகர காவல்துறையின் 35ஆம் ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு போதையில்லா கோவை உருவாக்கும் நோக்கில் விழிப்புணர்வு பேரணி, சைக்கிளிங், காவலர்களுக்கான போட்டிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக குனியமுத்தூர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட கோவை புதூர் ஏ மைதானத்தில் போதையில்லா கோவை விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டிகள் மாநகர காவல் தெற்கு உதவி ஆணையர் அஜய் தங்கம் தலைமையில் நடைபெற்றது. கிரிக்கெட் போட்டிகளில் காவல்துறையை சேர்ந்த அணிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மொத்தம் 12 அணிகள் பங்கேற்றன. இதுகுறித்து குனியமுத்தூர் காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கையில், கோவை மாநகர காவல் உருவாகி 35 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே இந்த பவள விழாவினை கொண்டாடும் வகையிலும் அதே சமயத்தில் போதையில்லா கோவையை உருவாக்கும் நோக்கிலும் மாநகர காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. மொத்தம் 32 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த மைதானத்தில் 12 அணிகளும், வேளாண் பல்கலைக்கழகம் மைதானத்தில் மீதமுள்ள அணிகள் பங்கேற்றனர். நாக் அவுட் முறையில் நடைபெறும் இப்போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு விழா நிறைவு நாளில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று காவல் நிலையம் சார்பில் தெரிவித்தனர். காலையில் துவங்கிய கிரிக்கெட் போட்டியினை தெற்கு உதவி ஆணையர் அஜய் தங்கம் போட்டிகளை துவக்கி வைத்தார். உடன் குனியமுத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கரன், கரும்புக்கடை காவல் நிலைய ஆய்வாளர் தங்கம், செல்வபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் அழகுராஜ் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் சார்பாக ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட் மேட்ச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 12 டீம் பக்கம் ப்ளே பண்ணியிருக்கோம். இங்கே இதனால் எல்லோரும் பயனடுறோம். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸு மற்ற பொதுமக்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரக்ஸோட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி இதுக்காக கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை வந்துட்டு 35வது வருஷம் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ஷோ நடத்திட்டு இருக்காங்க, கிரிக்கெட் இது நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு 12 டீம் விளையாண்டுருக்கோம். இதில் வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு, அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. இந்த மாதிரி போதை தடுப்பு இதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். நல்லா கிரிக்கெட் மேட்ச்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் விளையாண்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற எல்லா சப்போர்ட்டுமே எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நாங்களும் அந்த மாதிரி சப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். யாரும் போதையில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே அவங்க சொல்கிறதில்ல. நல்லாவும் அவங்க பார்த்துட்ருக்காங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலே வச்சு கோயம்புத்தூரில் நல்லாவே இன்னும் சிறப்பாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக, வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. முதல்ல வந்துட்டு நிறையா போதை இது இருந்துச்சு, இப்போ வந்துட்டு எதுவுமே இல்லை. எந்த இடத்துலையும் எதுவும் பார்க்க முடியறதில்ல. சின்ன சின்ன இதுனாலுமே அவங்க நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. எந்த போதை இதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்கு வந்தால் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மூலமே எல்லோரும் நல்லா வளர்க்கலாம், கேமில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெளிவாக எல்லாத்துக்கும் பேசி சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க.